வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இருந்து அழைப்பு. பரீட்சைக்கு செல்ல மறுத்த மகளால் பரிதாபமாக உயிரிழந்த தாய். விசுவமடு பாடசாலை மணிவிழாவில் ஊழல், வடமாகாண கல்வி திணைக்களத்துக்கு நெருக்கடி. வேட்டி கட்டிய விவசாயிக்கு மறுக்கப்பட்ட உட்பிரவேசம், அதிரடியாக மூடப்பட்ட ஜிடி மால். கோலாலம்பூரில் கோலாகலமாக அரங்கேறிய முடிசூட்டு விழா. இன்றைய மகளிர் T20 ஆட்டத்தில் இலங்கையை சந்திக்கும் பங்களாதேஷ் அணி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். எதிர்வரும் 30ஆம் திகதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடலுக்கு முக்கிய சுகாதார சேவை அதிகாரிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்து கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக கொழும்பு சுகாதார அமைச்சின் செயலாளர், கொழும்பு சுகாதார அமைச்சின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், யாழ்ப்பாண மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் மருத்துவ அத்தியட்சகர் ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளனர். காப்போத சாதாரணதர பரீட்சையின் நடனப்பாட செய்முறை பரீட்சை கடந்த 10ஆம் திகதி நடைபெற்ற நிலையில் தனது மகள் பரீட்சைக்கு செல்ல மறுத்ததால் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 48 வயதான அன்றன் ஜெயபாலா உதய சந்திரிகா என்ற 5 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், மகள் நடனப்பாட செய்முறை பரீட்சைக்கு செல்லாவிட்டால் தான் மண்ணெண்ணெய் ஊற்றி எரிவேன் என தெரிவித்து தாய் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றியுள்ளார். அதன் பின்னர் தீக்குச்சியை பற்ற வைத்துவிட்டு மகளிடம் பேசிக் கொண்டிருந்த வேளை திடீரென அவரது ஆடைகள் தீப்பற்றி எரிய ஆரம்பித்துள்ளது. அவர் மீது பரவிய தீ அணைக்கப்பட்டு தெல்லிப்பளை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டதோடு உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு விசுவமடு பிரதேச பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற மணிவிழா மோசடி தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை வடமாகாண கல்வி திணைக்களத்திடம் பாரப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே குறித்த முறைகேடுகள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பப்பட்டும் முன்னணி சமூக ஊடகங்களிலும் அச்சு ஊடகங்களிலும் வெளிவந்த போதும் முல்லைத்தீவு வலய கல்வி பணிமனையும் வடமாகாண கல்வி திணைக்களமும் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இந்த நிலையில் குறித்த முறைகேடு தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளுமாறு இலங்கை லஞ்சம் ஊழல்களுக்கு எதிரான முறைப்பாடு ஆணைக்குழுவுக்கு முறையிட்டதை தொடர்ந்து வடமாகாண கல்வி திணைக்களத்தை உரிய முறையில் விசாரணை மேற்கொண்டு தமக்கு அறிக்கை அனுப்புமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு எழுத்து மூலம் கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த ஆண்டு HIV எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 40 குழந்தைகள் இனம் காணப்பட்டதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு திட்டம் தெரிவித்துள்ளது. வயோதிபர்களின் எண்ணிக்கை 3169 பதிவாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் விசேட வைத்திய நிபுணர் வினோத் தர்மகுலசிங்க தெரிவித்தார். HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2022 607ஆகவும் 2023 694ஆகவும் பதிவாகியுள்ளதாகவும் இது 14% அதிகமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த 694 நோயாளிகளில் 613 பேர் ஆண்கள் எனவும் 15 முதல் 24 வயதுக்குட்பட்ட 11 வயதினரிடையே எய்ட்ஸ் பரவுவது அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். தெகிமலை காளி வீதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் பெண் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்து அலுவலகத்தை இரும்பு கம்பிகளால் தாக்கி சேதப்படுத்தி 35 லட்சம் ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக தெகிமலை போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களினால் திருடப்பட்ட பொருட்களில் இருந்து 2 மடிக்கண்ணிகள் மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. தொடர்வென இந்திய செய்திகள்.
கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் நகரின் மாகடி சாலையில் அமைந்துள்ள ஜிடிமால் என்ற வணிக வளாகத்திற்கு இளைஞர் ஒருவர் விவசாயியான தனது தந்தையுடன் படம் பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது பணியில் இருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் விவசாயி வேட்டி கட்டியிருந்ததால் அவரை வணிக வளாகத்துக்குள் விட மறுத்ததாக கூறப்படுகின்றது. இந்த காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து பெங்களூரில் இந்த சம்பவம் பேசு பொருளானது. அத்துடன் தற்போது நடைபெற்று வரும் சட்டசபை கூட்டத்தொடரிலும் இந்த விவகாரம் எழுதப்பட்டதை அடுத்து நிர்வாகம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கர்நாடக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பைரதி சுரேஷ் உறுதியளித்தார். இந்த நிலையில் வேட்டி அணிந்து வந்த விவசாயியை உள்ளே விட மறுத்து ஜிடிமால் வணிக வளாகத்தை ஒரு வாரத்திற்கு மூடி முத்திரை வைத்து கர்நாடக அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த பாரதிய ஜனதாவில் இருந்து நீக்கப்பட்ட அஞ்சலை கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஓட்டேரி பகுதியில் வைத்து போலீசார் அவரை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதியன்று அவரது வீட்டு அருகே நின்று கொண்டிருந்த போது 6 பேர் கொண்ட குழுவினர் அவரை கொடூரமாக வெட்டி கொலை செய்தனர். இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக சென்னை திருநின்றவூரை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக சட்டத்தரணி அருள் பாரதிய ஜனதாவின் நிர்வாகியான செல்வராஜ், அண்ணதா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி மலர்கொடி மற்றும் தமிழ் மாநில காங்கிரசின் ஹரிஹரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த பாரதிய ஜனதாவின் சென்னை வடமேற்கு மாவட்ட துணைத் தலைவரான அஞ்சலை என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்பென உலக செய்திகள். மலேசியாவின் 17வது மாமன்னராக சுல்தான் இப்ராஹிம் இஸ்கந்தர் முடிசூடும் சடங்குபூர்வ விழா இன்று காலை இடம்பெற்றது. பதவியேற்பு விழாவில் இணைந்து கொண்ட துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாஹித் ஹமிடி உட்பட அமைச்சரவை உறுப்பினர்கள் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் மலேசிய ராணி ராஜா சாரிக் சோபியா ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மலேசியாவின் உள்ளூர் சமூக ஊடகங்களில் சுல்தான் இப்ராஹிமுக்கு வாழ்த்து செய்திகள் நிரம்பி வழிகின்றமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் நாடு முழுவதும் அமலாகும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டாக்காவில் சுமார் 15 நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்க அரசு எடுத்த கடுமையான நடவடிக்கைகளால் 105க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 1000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு நாட்டில் உள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க தொலைக்காட்சிக்கு தீ வைத்ததால் நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி செய்தி சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நாடு முழுவதும் இணைய இணைப்புகள் மற்றும் தொலைபேசி இணைப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். இலங்கையின் தம்புளையில் நடைபெற்ற மகளிர் ஆசிய கிண்ண 20x20 போட்டிகளில் ஆரம்ப ஆட்டத்தில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி கொண்டுள்ளது. இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா மற்றும் பாலி வர்மா ஆகியோரின் ஆரம்ப துடுப்பாட்டம் இந்த வெற்றிக்கு உதவியுள்ளது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாடி 108 ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்தது. எனினும் இந்திய மகளிர் அணி 14.1 என்ற ஓவர்களில் இந்த ஓட்ட இலக்கை 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நேபாள மகளிர் அணி ஆசிய கிண்ண முதல் வெற்றியை பதிவு செய்தது. இந்த நிலையில் மலேசியா தாய்லாந்தையும் இலங்கை பங்களாதேஷ் அணியையும் இன்று எதிர்த்தாடுகின்றன. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் அனைத்து துறை ஆட்ட வீரர் ஆண்ட்ரூ பிளினடாப்பின் 16 வயது மகன் ராக்கி பிளினடாப் இலங்கையின் 19 வயதுக்கு உட்பட்ட அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்துக்காக சதமடித்த இளம் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஃப்ரெடி என்ற புனைப்பெயர் கொண்ட ஆண்ட்ரூ பிளினடாப் 1998 மற்றும் 2009க்கும் இடையில் இங்கிலாந்துக்காக 79 டெஸ்ட் போட்டிகள், 141 ஒருநாள் மற்றும் 7 20x20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.